ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம். சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்து கொள்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உண்டான 2.5 வருட காலத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். இவர் தான் இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 வருடங்கள் காலங்கள் ஆறுது. ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 30 வருடங்கள் ஆறுது. அதனால தான் 3லிருந்து 4 சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே ஒரு மனிதனை ஏற்றத்தில் மிரக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார். ஒரு தடவையும் 7.5 சனி வரும்பொழுது பார்த்தாலேயானால் அவர் எந்த ராசிக்காரர் இருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான 3 ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி, அதாவது 8இல் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம். இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. ஏன் சனி பகவானை மிகவும் எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா, சனி பகவான் அவர் கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி. சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை. அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும். தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும், சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக சேரும். பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்றதும் அர்த்தாஷ்டம சனின்றதும் அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே கோல்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது. கோல்சாரம்னா இன்றைய கிரகணங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு காரகத்துவம் இருக்கும். அதில் சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அஷ்டம சனியில் கண்டத்தை, மிகுந்த கண்டத்தை, உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த 2.5 வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாச கிரகம், அதை தவிர வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ராகுகேது பெயர்ச்சி பார்த்தலையானால் ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். குரு பகவான் 12லிருந்து 13 மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். மிச்ச கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். சந்திரனை பொறுத்தவரையிலும் 2.25 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் 2.5 வருஷத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி, தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி, பெரிய நஷ்டங்களை கடக்கக்கூடிய காலகட்டமாகவும், பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது, மிகப்பெரிய பிரச்சனை, தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 2.5 வருஷம் இருந்துடும். இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது பார்த்தேனால் ஒரு ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது 2025ஆம் வருஷம்
அதாவது 6ஆம் நாள் 4ஆம் மாதம் 6/4/2025 பார்த்தேலையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரார். அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து 2 பெயர்ச்சிகள் வருது. 2 பெயர்ச்சிகள் எப்போ போனால், அதாவது 1/5/2024 வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும், அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து 11/5/2025 மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா 2 குரு பயிற்சியையும் 1 ராகு கேது பயிற்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பயிற்சியும் எந்த அளவுக்கு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையிலும் அவருடைய அணிக்கும் சுக்கிர பகவானுடைய அணிக்கும் தனித்தனியாக இவர்கள் கிரகங்கள் இருக்குது. அதனால் வந்து சனி பகவான் எதிர் அணியில் வரக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து இப்போ தான் அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய மூச்சு, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாத்திலையும் நீங்கள் விடுபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றது முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 3ஆம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற செய்ய வைப்பார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, முயற்சிகள் எடுக்க எடுக்க அதில் வெற்றி வர வர நீங்கள் வந்து அதிக முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விடும். கடைசியில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பண வரவிற்கு தடை இருக்காது. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இதனால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தந்தையின் உடல்நிலை சற்று இரக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, பண வரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா பொதுவாகவே 7.5 சனி முடிந்த உடனே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து தான் அவர் வந்து போவார். 3ஆம் இடத்திற்கு போய் இருக்கும்பொழுது உங்களுக்கு பெருசாக வந்து இந்த கடலில் புயல் அடித்து விட்டா மாதிரி ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு காம்னஸ் இருக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் விட்டு வெளியில் வரும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார். இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் தடங்களில் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு முயற்சி மூவே ஆகாது. எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிங்கனாலும் போகாது. ஆனால் இப்போ வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலைன்னா பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், புதிய கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிற்கு போய் வெளிநாடு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த சனி பயிற்சியின் பொழுது, அதாவது குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் நடக்கிறது. 2 தரம் குரு பயிற்சி வருது. அதாவது மே 2024 ஆகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்த இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னா குருவின் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சனி பகவானுக்கு வந்து அவர் வந்து பார்க்குறார். எப்போனா 2025 மே மாதத்துலேருந்து பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குருவும் வந்து சனி பகவானை பார்க்குறார். பெரிய ஏற்றமான காலம் 2025-26 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வர யோகம் அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 2024-25 காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருவும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனியும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா இந்த ஆயில் மைனிங் பிஸ்னஸ்ஸு, டீச்சிங் வந்து ப்ரொஃபஷனாக வச்சுருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க,
இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த ஆப்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, கம்ப்யூட்டரில் ஆப்ஸ் எல்லாம் விற்று படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு விற்கிறாங்க. அதாவது இந்த லேட்டஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வந்து புதுசாக ஆப்ஸ் எல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கம்யூனிகேஷன் பாவத்தில் போய் அவர் நிற்கிறதுனால இதன் மூலியமாக என்ஜினியரிங் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கம்யூனிகேஷனில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பாட்டு பாடக்கூடிய இளைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகு பகவானும் 3ஆம் இடத்துக்கு வரார். உங்களுக்கு 2025 ஏப்ரலுக்கு மேலே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதில் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. உங்களுடைய பணவரவு வரும்பொழுது மிகவும் கருத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா தவறான விஷயங்கள் எது செய்தாலும் சனி பகவானால் தண்டிக்கப்படுவார். அதனால தான் வந்து சனி ஈஸ்வரன் சொல்லக்கூடியவர். பொறுமையாக இருந்து உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் மூலியமாக இப்போ வரக்கூடிய நல்ல காலத்தை உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த 2023-26 சனி பெயர்ச்சி ஒரு கோடீஸ்வர சனி பெயர்ச்சியாக தனுசு ராசிக்கு அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள், இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த, அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு, லெதர் க்ளவுஸு, அதை தவிர லெதர் ஷூஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள், அதாவது பாண்டு, மண்வெட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் வந்து அவர் வந்து மந்தகாரகன்னு சொல்கிறதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு, ஏழ்மை நிலை இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்னு செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ, இரும்பில் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துன்னு இருப்பார். சனீஸ்வர பகவானுக்கு 8 எள் தீபம் போட்டு நல்ல, அதாவது புதிய ஆள் வாங்கிட்டு போங்க. அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க. கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கிட்டு போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்க. 8 விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு 8 தரம் பிரதட்சணம் பண்ணணும். பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால, காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திருநள்ளாறு, குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.